எல்லோருக்கும் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஹிந்தியில் சொன்னால் வணக்கம்னு அர்த்தம். தன்யாவாத் அப்படின்னு சொன்னால் நன்றின்னு அர்த்தம். நன்றிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, சுக்ரியான்னு சொல்லுவாங்க. தன்யாவாத்துன்னு சொன்னாலும் சுக்ரியான்னு சொன்னாலும் நன்றின்னு அர்த்தம். நாம் பார்க்குற இந்த வீடியோங்கிறது மகிழ் ஸ்போக்கன் ஹிந்தி பாடத்தொகுப்பு. அதில் இன்றைய வீடியோவில் எண்கள் பார்க்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கி எண்களை பார்க்கலாம். நம்ம தமிழில் சொல்கிற எண்களை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 20லேருந்து 30 வரை இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். 21 அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய தமிழில் சொல்லக்கூடிய எண்களை இக்கீஸ் அப்படின்னு சொல்லணும். இக்கீஸ் என்றால் 21, பாயீஸ் என்றால் 22. 22 நாம் சொல்லக்கூடிய எண்களை பாயீஸ்ன்னு சொல்லணும். 23ன்னு சொல்லக்கூடியதை தேயீஸ் அப்படின்னு சொல்லணும். 24ன்னு சொல்லக்கூடியதை ஷௌபீஸ் அப்படின்னு சொல்லணும். 25ன்னு சொல்லக்கூடிய எண்களை பச்சீஸ் அப்படின்னு சொல்லணும். 26ன்னு சொல்லக்கூடிய எண்களை சப்பீஸ் அப்படின்னு சொல்லணும். 27ன்னு சொல்லக்கூடியதை சத்தாயீஸ் அப்படின்னு சொல்லணும். சத்தாயீஸ் என்றால் 27. அட்டாயீஸ் என்றால் 28. 28ன்னு சொல்லக்கூடிய எண்களை அட்டாயீஸ் அப்படின்னு சொல்லணும். 29ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்களை உன்தீஸ் அப்படின்னு சொல்லணும். தீஸ் என்றால் 30. நம்ம தமிழில் 30ன்னு நம்ம சொல்லக்கூடிய எண்களை தீஸ் அப்படின்னு சொல்லணும். தீஸ் என்றால் 30. மீண்டும் இன்னொரு வீடியோவில் 30லிருந்து 40 வரை எண்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தன்யாவாத்.